சில நேரம் சோர்ந்து போயிருந்தாலும் நம்மகிட்ட எனர்ஜியே இல்லை, ஐடியாவே இல்லை, நம்மளால முடியலன்னு ஃபீல் பண்ணா கூட நம்மகிட்ட இருக்க கொஞ்சத்தை அவர் வர்த்திக்க பண்ணி நம்மளையும் பயன்படுத்தி நம் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு போதுமானது கொடுக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யறது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து ஏராளமான ஜனங்களை 5 அப்பம் 2 மீன். ஆக்சுவலாக அது ஒரு சின்ன பையனுக்கு சொந்தமானது, சீஷர்கள் கூட கிடையாது. அது அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்த 5 அப்பம் மீன் எடுத்து அந்த கூட்டத்தையே போஷிக்கிறார். யோசித்து பாருங்க. அதாவது தேவனுக்கு ஏதோ நிறைய பேர் ஒத்துழைக்கணும்லாம் கூட கிடையாது. ஒரு மனுஷன் ஒத்துழைச்சா, ஒருத்தர் அவங்கள்ட்ட இருக்கிறத கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சு கொடுத்தா அதிலே பெரிய விளைவு, பெரிய ஒரு கனி வரலாம். அதன் மூலமா பெரிய காரியங்கள் நடக்கலாம். பொதுவாக நாம மனசுல எப்படி இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாதாங்க போதுமான அளவு சேரும் இல்லையா? சபைகள் கூட அந்த மாதிரி திங்கிங் தான் இருக்கும். ஃபண்ட் ரைஸ் பண்ணோம், இதுக்கு எல்லாரும் ஒரு 500 ரூபா கொடுத்தா, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அப்போதாங்க சேரும். தேவனுக்கு அந்த மாதிரி மெத்தட்லாம் தேவை கிடையாது. ஒரே ஒருத்தரை வச்சுட்டு விஷயத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் எல்லாரும் ஒத்துழைக்கலாம் கூட, எல்லாரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்துழைக்கிறாங்கன்னு நல்லது தான். ஆனால் அதெல்லாம் சார்ந்து இல்லை. அவர் சர்வ வல்ல தேவன். அவருக்கு 1000 வழி இருக்கு. ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கிறத கொடுத்தாலே விஷயத்தை முடிச்சிருவார். அந்த பையனுக்கும் அந்த கூடையில் பெரிய பங்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறான்றது மட்டும் இல்லை, நம் மூலமாய் மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவரை மெய்ப்பரா நீங்க பார்த்து, மெய்ப்பரா நீங்க அவரை சார்ந்து கொள்வீர்களானால், அவரை ஒவ்வொரு நாளும் மெய்ப்பராய் நம்புவீர்களானால் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. உங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுறது மட்டும் இல்லை, உங்க மூலமா அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க என்ன செய்யணும்? நம்பணுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை மெய்ப்பராய் நீங்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே இந்த சத்தியத்தை நீங்க உணர்த்தி கொள்ள வேண்டும், ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம மறந்துடுறோம். அதான் பிரச்சனை. நம்மகிட்ட நமக்கு நல்லா தெரியுது, சண்டே ஸ்கூல் சத்தியம் இது. கர்த்தரின் மெய்ப்பராய் யாருக்கு தெரியாது? தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? தெரிஞ்ச என்னங்க பிரயோஜனம்? இதுல இருந்து பயனடைகிறோமா? அவர் மெய்ப்பரா இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நமக்கு எல்லாருக்கும் அவர் மெய்ப்பர்னு தெரியும். ஆனால் நான் கேட்குறேன், நம்ம கவலைப்படுகிறோமா? பாரத்தில் இருக்கிறோமா? ஒரே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறோமா? அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் நான் நம்புறேன் அவர் மெய்ப்பராக இருக்கார்? இல்லை, உண்மையிலே நம்ம அவர் மெய்ப்பராக இருக்கிறாருன்னு நம்புகிறோன்னா நம்ம கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பயம் வரலாம், ஆனால் உடனே அதை போக்கிடுவோம்.